بسم الله الرحمن الرحيم. عن أم سلمة رضي الله تعالى عنها قالت: ما رأيت النبي صلى الله عليه وسلم يصوم شهرين متتابعين إلا شعبان ورمضان. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்சிக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திரிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹதரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டதில்லை. யஸூமு ஷஹரைனி முததாபிஐனி, தொடர்படியாக 2 மாதங்கள் நோன்பு நோற்பதை நான் கண்டதில்லை. தொடர்படியாக 2 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் கண்டதில்லை. இல்ல ஷஅபான் வ ரமதான், ஷஅபான் ரமதான் மாதத்தை தவிர. ரமதான் முழுமையாக வைப்பாங்க, ஷஅபானிலையும் முழுமையாக வைப்பதாக, தொடர்படியாக நோன்பு வைப்பதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. தொடர்படியாக நோன்பு வைப்பது அப்படிங்கிறது இன்னொரு ஹதீஸில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஷஅபானில் நோன்பு வைத்ததை போல வேற எந்த மாதத்திலையும் நோன்பு வைத்தது இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஅபான்ல நோன்பு வச்சது போல வேற எந்த நாளையிலும் நோன்பு வைத்ததில்லை. ஷஅபான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. இதெல்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய காலங்களில் பெரும்பாலான நாட்களில் நோன்பு நோட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். முழுமையாக நோன்பு நோட்டுறாங்க, தொடர்படியாக நோன்பு நோட்டுறாங்க, மாதம் முழுவதும் நோன்பு நோட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்களை வல்லுநர் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, அரபுகளிடம் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. மிகைமையாக ஒரு செய்தி நடந்தா அந்த மாதம் முழுவதும் நடந்ததாக சொல்லக்கூடிய பழக்கம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உதாரணம் கூட சொல்லுவார்கள். அப்படின்னா, இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய காலங்களில் சாப்பிட்டுருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்திருக்கலாம், என்ன அதே போல இருக்கலாம் என்று பெருமக்கள் சொல்றாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானிலேயும் பெரும்பாலான தொடர்படியான நோன்புகள் வைத்ததை ஹதரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் ஸாமல் லதீ யுஷக்கு ஃபீஹி, யார் ஒருவர் சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு நோக்கிறார். சந்தேகத்துக்குரிய நாள்னா என்ன? ஒரு மாதம் 29 நிறைவு செய்திருக்கிறது. ஷஅபானுடைய மாதம் 29 நிறைவு செஞ்சிருக்கு. இன்னைக்கு புறையை பார்த்தா நாளைக்கு நோன்பு வைக்கணும். இன்னைக்கு பிறையை பார்க்கவில்லை என்றால் நாளை மறுநாள் நோன்பு நோக்க. இந்த பிறையை பார்த்தால் நோன்பு, பிறை பார்க்கவில்லை என்றால் நோன்பு இல்லை அப்படிங்கிற அந்த நாளுக்கு பேர் என்ன? யோமுஷக்னா சந்தேகத்திற்குரிய நாள். இன்னைக்கு பிறை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதுல, அதனால யோமுஷக்கு அந்த நாளைக்கு பெயர். அந்த நாளையில், ஷக்குடைய நாளையில், சந்தேகத்திற்குரிய நாளையில் யார் ஒருவர் நோன்பு
கொடுக்கிறாரோ ஃபக்கத் அஸ்ஸா அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்று அந்த அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா ஷக்குடி நாளையில என்ன பண்ணக்கூடாது, நோக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ். நமக்கு இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் ஒன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜாஅ அஅராபிய்யுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் ஃபகால இன்னி ரஅய்து ஹிலால, யா ரசூலுல்லாஹ் நான் பிறை பார்த்து விட்டேன். யஅனி ஹிலால ரமதான், ரமதானுடைய பிறையை நான் பார்த்துட்டேன் யா ரசூலுல்லாஹ் சொல்லி யார் சொல்றாங்க? ஒரு கிராமத்தை சார்ந்த மனிதர் சொல்லுகிறார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பதை நீ சாட்சி கூறுகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமா அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நிச்சயமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி கூறுகிறாயா? நான் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா பிலால் அத்தின் ஃபின்னாஸ், மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். நாடு நோக்கணும் என்று பண்ணுங்க, அறிவிப்பு செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முஸ்லிமானவர் மூமினானவர் பிறை பார்த்தாதான் என்ன பண்ணணும்? ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் நோம்பு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிமானவர்கள் பார்த்து என்ன பண்ணணும்? நோம்பு பிறையுடைய செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறதாம். இந்த ஹதீஸ் நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஒரு ஹதீஸ் ஒன்று, தரன்னாஸ அல் ஹிலால, மக்கள் எல்லாம் பிறை பார்த்தார்கள். பிறை பார்ப்பதற்காக வேண்டி ஒன்று கூடினார்கள். மக்கள் எல்லாம் பிறை பார்ப்பதற்காக இருந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் போனேன். இப்னு உமர் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர், இன்னி ரஅய்துஹு யா ரசூலுல்லாஹ், நான் பிறையை பார்த்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் சொன்னேன். ஃபஸாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட்டாங்க, நான் பிறை பார்த்து சொன்ன செய்தியை வைத்து வஅமர நாஸ பிஸ்ஸியாமிஹி, அதோடு சேர்த்து மக்களையும் நோன்பு ஏவினார்கள் என்பதை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, பிறை பார்க்கணும், பிறை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறை பார்த்தவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும், பிறை பார்த்தவர்கள் என்ன முஸ்லிமானவர்களாகவே இருந்தவர்கள் அந்த செய்தியை சொல்லி. ஏன்னா இவர் கிராமத்துல வந்து வராரு, அவர் முஸ்லிமா இல்லையான்னு தெரியல. சரதாசனம் என்ன வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்து சாட்சி சொல்றீங்களான்னு கேட்டுட்டு என்ன பண்றாங்க, சரதாசனம் பிறை அறிவிப்பு செய்கிறாங்க. இப்படி பிறை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும், பிறை பார்த்து நோன்பு விட வேண்டும், சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு நோக்க கூடாது. ஷாபானுடைய காலங்களில் சரதாசன் மிகமையான நாட்களில் நோன்பு நோட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். வல்லல்லாஹ் நம் அனைவரையும் சரதாசனுடைய